Dear students, welcome to online class with Hima. 9th Maths 3rd chapter Algebra. Example 3.40, page number 113. Factorize x cube minus 5x square minus 2x plus 24. இப்போ இது வந்து 3 டிகிரி பாலினாமியலாக இருக்குது. 2 டிகிரி பாலினாமியலாக நம்ம ஆர்டினரி ஃபேக்டரைசேஷனில் பண்ணிடலாம். இது சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தடில் பண்ணணும். இது லீனியர் ஃபேக்டர் வர்ற ஆன்சர் வந்து லீனியர் ஃபேக்டர்ஸ் தான் வரணும். ஓகே, இப்போ லீனியர் ஃபேக்டர்னால் என்ன? ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஃபார்மில் வரணும், வேர் ஏ நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இது லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலாக எப்போவுமே கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதிப்போம்னா பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 24. எப்போவுமே ஃபஸ்ட்டு 1 செக் பண்ணி பார்க்கணும். ஸோ பி ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 கியூப் மைனஸ் 5 இன்ட்டு 1 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 1 ப்ளஸ் 24 ஈக்குவல் டு 1 minus 5 minus 2 plus 24 என்ன வரும்? equal to 1 minus 7 plus 24 equal to minus 6 plus 24 equal to 18. இது which is not equal to 0. இது 0 வரல. next என்ன பண்ணுறோன்னா p of minus 1 substitute பண்ணி பார்க்குறோம். p of minus 1 minus 1 the whole cube minus 5 into minus 1 the whole square minus 2 into minus 1 plus 24. minus 1 whole cube na odd powers na minus 1 வரும். so minus 1 into minus 1 into minus 1 na ரெண்டு minus 1க்கு plus 1 into minus 1 equal to minus 1. அதனால தான் minus 1 போட்டிருக்கேன். even powers minus 1 into minus 1 na plus 1 1 into minus 5 minus 5 minus into minus multiplication plus 2 plus 24. இப்போ என்ன வருது? minus 6 ரெண்டு மைனஸ் வந்து அடிஷனில் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சிம்பிள் போடணும். plus 2 plus 24 ஈக்குவல் டு minus 4. ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் இருந்தால் சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சைன் minus 4 plus 24 ஈக்குவல் டு 20 கிரேட்டர் நம்பர் சைன். ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் இருந்தால் சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சைன் which is not equal to 0. So p of plus 1 not a factor and minus 1 not a factor. Next x equal to 2 போடுறோம். So p of 2 equal to 2 cube minus 5 into 2 square minus 2 into 2 plus 24. 2 cube is 8 minus 4, 2 square is 4, 4 5 are 20 minus 4 plus 24. என்ன வருதுன்னா 8 ரெண்டு மைனஸ் இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் minus 24 plus 24. ஸோ இது கேன்சல் ஆகிடும் ஈக்குவல் டு 8 வருது. 8 அதுவும் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ p minus 2 இஸ் நாட் அ ஃபேக்டர். அப்போ p minus 2 போடுறோம் ஈக்குவல் டு minus 2 the whole cube minus 5 into minus 2 the whole square minus 2 into minus 2 plus 24 equal to இது என்ன வரும்னா minus 8 வரும். minus 2 into minus 2 into 2 into minus 2னா ரெண்டு minus 2க்கு ஒரு ப்ளஸ் சிம்பிள் 4 into minus 2 equal to minus 8. இங்கே ரெண்டு minus 2 இருந்தால் ப்ளஸ் 4. ஸோ 2 ஸ்கொயர்னால் minus 2 into minus 2 4 4 5 are 20 minus into minus plus 4 plus 24. ஓகே, இது என்ன வரும்னா ரெண்டு மைனஸ் இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சைன் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் போடணும். ரெண்டு மைனஸ் இருந்தால் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்தால் தான் சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சைன். ரெண்டு மைனஸ் இருந்ததுன்னா ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் ப்ளஸ் 4 ப்ளஸ் 24. அப்போ என்ன வரும்? minus 28. இது 4 ப்ளஸ் 24 ப்ளஸ் 28 ஈக்குவல் டு 0. அப்போது p ஆஃப் minus 2 வந்து ஈக்குவல் டு 0 வந்ததுன்னா என்னதுன்னா x plus 2 இஸ் எ ஃபேக்டர். ஓகே, x ஈக்குவல் டு minus 2 போட்டிருக்கோம். x ஈக்குவல் டு minus 2 போட்டால் x plus 2 இஸ் எ ஃபேக்டர். அப்போது இங்கே என்ன வருதுன்னா ஹென்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. ஹென்ஸ் x plus 2 இஸ் எ ஃபேக்டர். இப்போது இது என்னென்னா இப்போது இதை வந்து எடுத்து எழுதிக்கோங்க. என்ன சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தடில் போடுறோம். எக்ஸ் கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 24. இப்போ x plus 2 இஸ் அ ஃபேக்டர்னால் என்ன பண்ணோன்னா 1 minus 5 minus 2 plus 24. ஓகே,
இப்போ இதை எடுத்து எழுதிக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் 2 இஸ் அ ஃபேக்டர்னா எக்ஸ் ஈக்குவல் டு -2. அப்போ -2 போட்டுக்கோங்க. ஓகே, 0 எப்போவுமே ஃபஸ்ட் ஒன் 0 போடணும். 1 இன்ட்டு -2 -2. இப்போ 2 மைனஸ் இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் போடணும். மல்டிப்ளிகேஷனில் -7 2s are 14, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. இது ரெண்டுத்தை பண்ணும்போது +12 வரும். 14 - 2 ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸும். இங்கே க்ராஸில் பண்ணும்போது மட்டும் மல்டிப்ளிகேஷன், இங்கே பண்ணும்போது அடிஷன். ஸோ ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸ் இருந்தால் சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சைன்னு ப்ளஸ்ஸு. ஸோ 12 2s are -24 = 0. இப்போது நம்மளுக்கு இது வந்திருக்கு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா புக்கில் நோட் செக் வெதர் 3 is 0 of x 3 is 0 of x square minus 7x plus 12. அதான் x square minus 7x plus 12 3 வந்து 0 வருதான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். If it is not, then check for -3 or 4 or -4 and so on. இதுக்கு 0 வரலன்னா 3க்கு 0 வரலன்னா -3 செக் பண்ணுங்கள், 4 செக் பண்ணுங்கள், -4 செக் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட்லேயும் போடலாம். நான் இதை புக்கில் கொடுத்துருக்கதை ஃபஸ்ட்டு போட்டுறேன். அப்போ செக் வெதர் 3 is 0 வருதான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணோம்னா 0 போட்டால் ரிமைண்டர் வந்து 0 வருதான்னு பார்க்கணும். 3 போட்டால் 0 போடுங்க. 1 3s are 3, ஒரு ப்ளஸ்ஸும் மைனஸும் தான் சப்ராக்ட் பண்ணிவிட்டு -4. அப்போது 4 × 3 -12 0. அப்போது x = 3 போடும்போது x - 3 is a factor. ஓகே, x - 3 is a factor. ஏன்னா 0 வந்துருச்சுல்ல, அதான் சொல்லியிருக்காங்க. செக் வெதர் 3 is 0 of this thing. If it is not, then check for -3 4 -4. நம்மளுக்கு இதுலேயே வந்துருச்சு. if it is not தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்துருச்சு. ஸோ லீவ் இட் as it is. x - 3 is a factor. இங்கே அப்போது இங்கே ஒரு இது வருது. அப்போது என்ன எடுத்து எழுதுங்க. இங்கே ஒரு x + 2 is a factor. இங்கே பண்ணும்போது ஏன்னா 2 போடும்போது -2 போடும்போது 0 வந்துச்சு. ஓகே, அகைன் காட்டுறேன். -2 போடும்போது 0 வந்துச்சு. x + 2 is a factor. இங்கே 3 போடுறோம், 0 வருது. ஸோ x - 3 is a factor. இங்கே என்னென்னா x - 4 வருது. ஓகே, x = 4. x square is a factor. இப்போ எடுத்து எழுதுங்க. ஹென்ஸ் இங்கே ஒரு x + 2, ஃபஸ்ட்டில் ஒரு x + 2, x - 3, இதை எடுத்து எழுதுங்க. x - 4 are the factors. புரியுதா? இங்கே ஒரு x + 2 is a factor. நெக்ஸ்ட்டு இந்த 3 போடும்போது 0 வருது. ஸோ x = 3னா x - 3 is a factor. நெக்ஸ்ட் என்னென்னா x - 4 இங்கே ஆன்சர் வருது. அந்த x - 4 அது ஃபேக்டர்ஸ். அப்படி இல்லைன்னா நம்ம இன்னொரு ஸ்டெப் என்ன பண்ணுவோன்னா, இங்கே சைடில் உங்களுக்கு போடுறேன், இதோடு நிறுத்திடுவோம். அந்த நோட்டு கொடுக்கலன்னா அப்போ என்ன பண்ணுவோன்னா, இதை x² - 7x + 12 = 0ன்னு போடுவோம். இது மல்டிப்ளை பண்ணால் இது வரணும், ஆட் பண்ணால் என்ன வரணும். ஸோ x - 4 × x - 3. இப்போ ஆட் பண்ணால் -4 -3 ரெண்டு மைனஸ் இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு -7 அண்ட் மல்டிப்ளை பண்ணால் 4 3s are 12 + 12 வருது = 0. இப்போ இது வந்துடுச்சா x - 3 x - 4. இங்கே வந்து நோட்டில் வந்து செக் எக்ஸ். அப்போது நம்ம எடுத்து எழுதும்போது என்ன எழுதுவோம்னா, ஃபஸ்ட்டு x + 2 is a factor. x + 2 is a factor. Therefore the factors are என்ன எழுதுவோம், factors are x + 2 × x - 4 × x - 3 அப்படின்னு எழுதுவோம். எடுத்து இதுதான் நம்ம யூஸ்வலாக பண்ணுறது. இப்படி எடுத்து எழுதுவோம். இங்கே செக் வெதர் x - 3 is a factor. செக் வெதர் 3 is a 0 of அப்படி கொடுத்ததால 3யை செக் பண்ணுறோம். 3யை செக் பண்ணால் x = 3னா x - 3 is a factor. ஓகேவா? ஸோ x - 3 x - 4 are the factors. இது வேணால் ரிமைண்டர்னு போட்டுக்கோங்க. இது ரிமைண்டர். ஓகே, ரிமைண்டர். ஃபஸ்ட்டு 1 செக் பண்ணுறோம், -1 செக் பண்ணுறோம். ஓகே, 1 செக் பண்ணுறோம், -1 2 -2ல் தான் வருது. இப்போ -2னா x + 2 is a factor. நெக்ஸ்ட்டு அகெயின் 3க்கு வந்து ரிமைண்டர் 0 வருதான்னு செக் பண்ணுறோம். ஸோ x - 3 is a factor.
இதை வந்து எக்ஸ் மைனஸ் ஃபோருன்னு எடுத்து எழுதிக்கிறோம். அது ஃபேக்டர்ஸ். ஆர்எல்ஸ் இந்த ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் மல்டிப்ளை பண்ணால் 12, ஆட் பண்ணால் 7 வரணும், -7. ஸோ ஃபேக்டர்ஸ் ஆர் எக்ஸ் + 2, எக்ஸ் - 4 and x - 3. ஓகே, அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.